ஜெபம் செய்வோம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, ஆண்டவர் கொடுத்த இந்த மனமகிழ்ச்சி நாளின் மாலை வேளைக்காக முழு மனதோடு உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம் சுவாமி. இந்த மாதத்தின் முதல் நாளிலும் விசேஷமாக இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலே ஆண்டவருடைய பாத்திலே வந்து அமர்ந்திருக்கும்படியாக ஆண்டவர் எங்களை கூட்டி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆராதனை வழியாக எங்களோடு நீர் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தோடு உடைய சமூகத்தை வந்திருக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாங்கள் காண செய்ய நீர் அருள் புரியும். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ணும். உடைய பாத்தில் அமர்ந்திருந்து நல் வார்த்தைகளை கேட்கவும், ஆண்டவரே உடைய பாத்தில் எங்களை அர்ப்பணிக்கவும், ஆண்டவரே நீர் தருகிற சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள என் தேவன் அழுதாரம். இந்த ஆராதனைக்கு வராமட்ட தலைப்பட்ட பிள்ளைகளை கூட்டி சேரும். இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரையும் ஆண்டவருடைய இறை பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழிநடத்துவதாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் இந்த சுகமளிக்கும் ஆராதனைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஒவ்வொரு மாதமும் முதல் செவ்வாய்க்கிழமை மாலை ஆராதனையை சுகமளிக்கும் ஆராதனையாக நாம் விசுவாசத்தோடு நடத்தும்படியாக ஆண்டவர் கிருபையளித்து வருகிறார். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஆண்டுடைய சமூகத்திலே வருகிற நமக்கு ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அற்புத சுகங்களையும் கொடுத்து வருகிறான். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இவ்வளவும் ஒரு சில பாடலை நாம் ஆண்டுடைய மகிமைக்காக பாடுவோம். கண்மணிசிக்கிறீர்களே, 239வது பாடலை பாடுவோம். 239. துதிக்கு பாத்திரராக அவரை நாம் கடப்படுத்துவோம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகளை வைத்து அன்பு பக்தன் எழுதியிருக்கிறான். தேவன் இந்த அடைக்கலம், ஒருபோதும் பொல்லாப்பு நேரிடாது, ஒருபோதும் வாதை உன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தருவேன் என்று சொன்னவர், வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னவர், எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பேன் என்று சொன்னவர், இந்த நாளிலே நம்முடைய வாழ்விலும் செயல்படும் முகமாக நாம் இந்த பாடலை பாடுவோம். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. தேவன் நம்மை வந்தடைய செய்வார், நம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்வார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அஞ்சிடேனே இருளிலே என்றும், நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். அஞ்சிடேனே இருளிலே என்றும், நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். பயங்கரத்திற்கும் பாரக்கும் அம்பிற்கும் பயந்தீடன் ஜெபித்திடுவேன். பாரக்கும் அம்பிற்கும் பயந்தீடன் திடுவேன்.
துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. தேவன் எந்த அடைக்கலமாமே, ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. தேவன் எந்த அடைக்கலமாமே, ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. சர்வவல்ல தேவன் தாபரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். சிங்கத்தின் மேலே சர்ப்பங்களை மீதித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. பாதம் என்றும் கல்லில் இடராமல் காரங்களில் தாங்கிடுவார் தூதர். பாதம் ஒன்றும் கல்லில் இடராமல் காரங்களில் தாங்கிடுவார் தூதர். ஒருபோதும் வாதை உன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒருபோதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா அல்லேலூயா. அற்புதங்கள் செய்யும் சர்வவல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். ஆண்டவனுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு சர்வவல்ல தேவன் என்ற பெயரிலே தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி ஆண்டவர் மோசே இடத்திலே வெளிப்படுத்துகிறார். யாத்திராம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, நான் யெகோவா என்று நாமத்தினால் அறியப்படவில்லை, சர்வவல்ல தேவன் என்ற நாமத்தினாலே உடைய முற்பிதாக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினேன் என்று சொன்னவர். அந்த சர்வவல்ல தேவன் இன்னும் நம்மோடு ஜீவித்து கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை குறையவில்லை, அவருடைய அற்புதங்களும் குறையவில்லை என்ற விசுவாசத்தோடு ஆண்டுடைய சமூகத்தை கிட்டிச் சேருவோமாக. கன்வென்ஷனிலே 97வது பாடலை பாடுவோம். அவர் நேற்று மீண்டும் மாறாதவர், அவர் இன்றும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். அவரை பாடி துதிப்பேன், என் ஜீவ காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். அன்புக்குரியவர்களே, மரித்த கடவுளை நாம் ஆராதிக்க வரவில்லை, மரித்து உயிர்த்தெழுந்து இன்றும் சதா காலம் ஜீவித்து கொண்டிருக்கிற ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த தேவன் நம்மை நேசிக்கிறவர். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே, எந்தனுக்கு காவலவர் நான் உடல் அவர் உயிரே. அவரே எனக்கு ஜீவன் தந்திருக்கிறார், அவரே எனக்கு வாழ்வு தந்திருக்கிறார். வாழ்வெளிக்கும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு இந்த பாடலை பாடுவோம்.
நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவ காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவ காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவான். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவான். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருள்தனிலே இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவ காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவ காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். பாவ நோயாலை வாடும் நேரத்தில் மருத்துவர் ஆகிடுவார். பாவ நோயாலை வாடும் நேரத்தில் மருத்துவர் ஆகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நம் மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவ காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவ காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவான். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவான். காழ்த்தலரும் வேளையிலே ஊன்றுகளாகிடுவார். நம் காழ்த்தலரும் வேளையிலே ஊன்றுகளாகிடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவ காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவ காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு எந்தனுக்கு காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கு காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவ காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவ காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவான். நம்முடைய ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் உண்டு. அதிலே ஒன்று, அவர் ஆறுதலின் தேவன். நம்மை ஆறுதல் படுத்துகிறவர், நம்மை தேற்றுகிறவர். அவைதான் சிறையிருப்பிலே சென்ற தன் ஜனங்களை பார்த்து தீர்க்கதரிசி மூலமாக சொன்னார், என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள், என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். அவைதான் தன் ஊழிய பாதையிலே சொன்ன ஆண்டவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலேன் தருவேன் என்று சொன்னவர். ஆண்டுடைய சமூகத்திலே வரும் பொழுது நாம் நித்திய சமாதானத்தையும் நித்திய மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்வோம். அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிற ஆறுதலின் நாயனாக நம் வாழ்வில் செயல்படுகிறார். அன்புக்குரியவர்களே, இப்பொழுதும் சாட்சி நேரம். நீங்கள் சாட்சி சொல்ல விரும்பினால், சாட்சி சொல்ல விரும்புபவர்கள் நீங்கள் முன்னே வந்து ஆண்டுடைய நாம மகிமைக்காக சாட்சியை பகிர்ந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே, இந்த சுகமளிக்கிற ஆராதனையில் அடியாளையும் ஒரு சிறு சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்தின தேவாதி தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு ஒரு மாதமாக முட்டிலே சரியான வலி, நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டேன். அந்த ஒரு புண்ணு இருந்தால் எப்படி குத்துமோ அப்படி குத்தும். இரவிலே தூக்கம் வராது, 1 மணி வரைக்கும் முழிச்சே இருப்பேன். ஆண்டவருக்கு திருப்பி காய்ச்சல் வந்துடும். அந்த வலி தாங்க முடியாமல் வைத்தியரை கூட்டி வீட்டில் வைத்து 2 நாள் ஊசி போட்டோம். 2 ஊசி போட்டும் கொஞ்சம் கூட சரியாகவில்லை. பல தைலங்களை போட்டு பார்த்தேன், ஒன்றும் சரியில்லை. நடக்கவே முடியாது, அதிகமான வலி, குத்து, தாங்க முடியாத வேதனை. ஆலயத்துக்கு கூட வர முடியாத சூழ்நிலையில் இருந்தேன். கர்த்தர் இரவிலே என்னால் இந்த ஜெபிக்கிற எண்ணெயை தான் போட்டு, பல தைலம் போட்டாலும் நான் இரவிலே நான் படுக்கும்போது இங்கே ஆல்டரில் ஜெபித்த எண்ணெயை தான் நான் போட்டுக்கொண்டே வந்தேன். இரவில் கோயிலுக்கு சர்ச்சுக்கு போயிருந்து வீட்டுக்கு போகும்போது குத்து விளக்கு எண்ணெயும் போட்டு நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, இந்த குத்தும்போது என்னால் தாங்க முடியலையே ஆண்டவரே, என்னுடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே, இந்த தழும்புள்ள கரத்தை வைங்க சொப்பா வைங்க என்று சொல்லும்போது உடனடியாக அந்த வலி நீங்கும், பிறகு திருப்பி வலிக்கும். நான் அதே வார்த்தையை சொல்லி இரவிலே ஜெபிப்பேன். கர்த்தர் இப்பொழுது பரிபூர்ண சுகத்தை தந்திருக்கிறார். அவருக்கு கொடி நன்றி. இந்த எண்ணெய் நிமித்தம்தான் ஆண்டவர் பரிகாரியாக இருந்து நல்ல சுகத்தை தந்தார். அவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திரும்பவுமாக ஒரு நாள் நான் ஞாயிற்றுக்கிழமை பருப்பு அவிக்கும்போது மிளகாயை போட மறந்துட்டேன். இதை எப்படி போடுவது, மிளகாய் போடாட்டா குழம்பு நல்லா இருக்காது என்று சொல்லி குக்கரெல்லாம் மூடியாச்சு. என்ன செய்வது, மிளகாயை கழுவிட்டு இடிக்கல்லில் போட்டு இடித்தேன். இடிக்கும்போது ஒரு துளி அப்படியே என் கண்ணுக்குள்ளே வலது கண்ணில் வந்து விழுந்துட்டு, என்னால் தாங்க முடியாத வேதனை, தனிமையில் கிடந்து கதறினேன். எசப்பா, நான் என்ன பண்ணுவேன், என்னால் அந்த வலியை என்னன்னே சொல்லது முடியலை. அப்படியே பக்கெட்டில் தண்ணி இருந்தது, முகத்தை கொண்டு அப்படியே தண்ணிக்குள்ளே வச்சேன். மூக்குக்கெல்லாம் தண்ணி போய் மூச்சு விட்டுது ஒரு பக்கம். பிறகு கப்பில் தண்ணியை வச்சு அப்படியே தட்டி முழிச்சு ஒரு 1/2 மணி நேரம் என்னால் தாங்க முடியாத வேதனை. ஆண்டவரே, இப்படி ஒரு ஆபத்தில் நான் தனிமையில் கஷ்டப்பட்டா நான் தனியாக தானே கிடந்து இப்படி கிடக்கணும் போல. ஆண்டவரே, இப்படி திடீர்னு எனக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கேன் என்று சொல்லி கர்த்தர் ஒரு 1/2 மணி நேரம் தான், அதுக்குள்ளே எனக்கு நல்ல சுகத்தை தந்தார். அவராலே நல்ல ஆரோக்கியத்தை தந்து இப்பொழுது ஜீவனோட சுகத்தோடு வந்து சமூகத்தில் சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். பலவீனத்தின் மத்தியிலே ஆண்டவர் அன்பு தாயாரை பலப்படுத்தியிருக்கிறான். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியால் அடிச்சுக்கும் இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் பலப்படுத்தி ஆபத்து காலத்திலே நான் உற்ற துணையாக இருக்கிறேன் என்று சொல்லி அதையும் நிரூபித்திருக்கிறான். தனிமையிலே வேதனைப்பட்ட வேளையிலும் ஆண்டவர்களை தாங்கியிருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவர்களை கண்ணீர் மணி போல பாதுகாத்து அவருடைய கால் பலவீனங்கள் எல்லாம் முற்றிலும் மாற ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல என்னை ஆண்டவர் சாட்சியாக நிறுத்திருக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். எனக்கு 1 மாதத்துக்கு முன்பதாக குறுக்கில் ஒரு பகுதியில் வலி இருந்தது. அப்போ நான் ஒவ்வொரு நாளும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருந்திருந்தேன். 2-3 மாதமாகவே ஆல்ரெடி நான் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருந்தேன். அப்புறம் டாக்டர் சொன்னாங்க, மசில்ஸ் பெயின் அதிகமாக இருக்கிறதுனால இந்த உனக்கு ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது அப்படின்னாங்க. ஆனாலும் அந்த வலி ஒரு நாள் வலிக்கும் போது எனக்கு ஒரு சைடில் ஃபுல்லாக வலி இருந்தது. நான் டாக்டர்கிட்ட போகும்போது, டாக்டர் எனக்கு ரொம்ப பெயின் அதிகமாக இருக்கேன், என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது, டாக்டர் நீ வந்து ஸ்கேன் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஸ்கேன் பண்ணும்போது டாக்டர் சொன்ன ஒரே வார்த்தை, ஏம்மா உனக்கு பித்தப்பையில் கல் இருக்குது, அதனால தான் இந்த பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டாங்க. அதுக்கு நான் ஒரு 10 days மாத்திரை தாரேன், அது போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம் அப்படின்னாங்க. அதே மாதிரி அந்த ஒரு 4 நாள் தான் அந்த மாத்திரை போட்டிருப்பேன். ஆனால் ஆல்ரெடி அந்த வலி சரியாயிட்டு அதுக்கப்புறமா என்னதுன்னா திருப்பி வீட்டில் அப்படியே குனிஞ்சு கழுவி விட்டுட்டு நிமிரும்போது என்னுடைய பேக்கில் வந்து திடீர்னு ஒரு பிடி மாதிரி பிடிச்சிது. அப்போ நான் சொன்னேன், என்ன திடீர்னு பிடிச்சிக்கிட்டு, ஒரு வேளை வாய்ப்பிடியாக இருக்கலாமா அந்த மாதிரி நினச்சிட்டு 2 நாள் போய் பக்கத்தில் உள்ள டாக்டர்கிட்ட போய் நான் இன்ஜெக்ஷன் போட்டேன். இந்த வலிக்காக இன்ஜெக்ஷன் போட்டேன். எப்போவுமே எனக்கு வந்து திடீர்னு அப்படி ஒரு பிடி இருக்கிறதுனால இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாயிடும். அதே போல் நானும் அப்படி தான் போய் இன்ஜெக்ஷன் போட்டேன். ஆனால் எனக்கு கேட்கவே இல்லை, 1% கூட கேட்கல, வலி அதிகமாக தான் இருந்தது. அப்போ என்ன பண்ண, திருப்பி டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி டாக்டர்கிட்ட போகும்போது அவர் இன்ஜெக்ஷன் போட்டும் கேட்கல. அது நாள் ஆக ஆக எனக்கு வலது பக்கத்தில் உள்ள ஒரு நரம்பு வழியாக வலிக்க ஆரம்பிச்சுது. அப்போது நான் எதுக்கு இப்படி வலிக்குது ஆண்டவரே, எனக்கு தாங்க முடியலேன்னு சொன்னால், ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் 2 நாள் என்ன பண்ணேன், லேட் பண்ணிட்டேன். டாக்டர்கிட்ட உடனே போகாமல் 2 நாள் லேட்டாக ஆக எனக்கு வலி அதிகமாகிட்டு டாக்டர்கிட்ட நான் நடக்க முடியாத சூழ்நிலையில் ரொம்ப என் பொண்ணை பிடிச்சிட்டு நடக்க முடியாத சூழ்நிலையில் தான் டாக்டர்கிட்ட போனேன். அப்போ டாக்டர் சொன்னாங்க, அம்மா இவ்வளோ சிவியராக இருக்குத, நீ ஒரு MRI ஸ்கேன் பாரு அப்படின்னு சொன்னாங்க. MRI ஸ்கேன் பார்த்துட்டு ரிப்போர்ட்டை வந்து எனக்கு அடுத்த நாள் கொண்டு போக முடியாது, என்னுடைய ஹஸ்பண்ட்கிட்ட தான் கொடுத்து விட்டேன். அவர் பார்த்துட்டு சொன்னார், ஏம்மா அவளுக்கு வந்து பின்னால் ஃபைனல் காலில் ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் வந்து ஆர்த்தோவை தான் பார்க்கணுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் அடுத்த நாள் டாக்டரை பார்க்கறதுக்காக நைட்டு போகிறோம். டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே நான் சொல்கிற ஒரே வார்த்தை, என் உடம்புல வந்து கத்தி படக்கூடாது, ரத்தம் வரக்கூடாது, நீங்கள் எனக்கு அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் போன அதே டாக்டர்கிட்ட சொன்ன அவர் சொன்ன ஒரே வார்த்தை, ஏம்மா இது ரொம்ப சிவியராக இருக்குது, நீ எவ்வளோக்குள்ளே இதை வந்து சர்ஜரி பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ளே உனக்கு நல்லதுன்னாங்க. அந்த இடத்துல நான் வந்து என்ன செய்யன்னு தெரியல, அழதான் செஞ்சேன். நானும் என் மகளும் அழுதோம். அடுத்த நேரம் என்ன செய்ய, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தது இதுதான், என்னுடைய உடம்புல கத்தி படக்கூடாது, ரத்தம் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் எனக்கு இது நேர் மாறாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வரும்போது டாக்டர் அப்படி சொன்னார், ஏம்மா நீ உடனே ஆப்ரேஷன் பண்ணுறதா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போய் எப்பவுமே நார்மலாக பார்க்குற டாக்டர்கிட்ட கொடுத்து அவர் சொன்ன ஒரே வார்த்தை அதுதான், ஏம்மா நீ ஆப்ரேஷன் பண்ணியிருக்க, நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டா நீ நல்லா இருப்பா அப்படின்னு. நான் சொன்னேன், டாக்டர் நான் தயவுசெய்து எனக்கு ஆப்ரேஷன் மட்டும் பண்ண வேண்டாம், நீங்கள் எனக்கு மெடிசன் மூலமாக உங்களால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. அதே நேரத்தில் நான் வெளியில் வந்து என்ன செய்வதென்று என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. அழுகையோடு நான் கடந்து வந்தேன் வீட்டுக்கு. ஆண்டவர் சமூகத்தில் அன்றைக்கி நைட்டு நாங்கள் குடும்பமாக கரங்களை பிடித்து தான் ஜெபம் பண்ணோம். ஏசப்பா உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, எத்தனை பேருக்கும் கெட்டு போன உறுப்புகளை கூட உங்களால் புதுசாக மாற்ற முடிஞ்சதில்லாம், அந்த தேவன் நீங்கள் உண்மையில தேவன் தானே, எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி போகலான்னு சொல்லி போகிறதுக்கு முன்னோட்டே நாங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ரொம்ப காத்திருந்து ஜெபித்து அழுது கொண்டு இருந்தோம். என்னோட மகன் 2 நாளாக பாஸ்டிங் போட்டு எங்கள் அம்மாவுக்கு ஆண்டவர் சுகம் தரணும், அப்போ தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லிலாம் அவள் பாஸ்டிங் 2 நாள் கம்ப்ளீட் பாஸ்டிங்கில் இருந்தான். அப்போ அடுத்த நாளுக்கு டாக்டர் இல்லை, அந்த டாக்டர் இன்னைக்கு வரலாமா நாளைக்கு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த டாக்டர்கிட்ட நாங்கள் எப்படி போனோம், ஆண்டவரே இந்த டாக்டர் ஆப்ரேஷன் இல்லைன்னு சொல்லக்கூட ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்லணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அழுகையோட கடந்து போனோம். அவர் ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டேம்மா இவ்வளோ சிவியராக இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன். ஏசப்பா தயவுசெய்து அவர் வாயிலிருந்து ஆப்ரேஷன் வேண்டான்னு மட்டும் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே போனேன். ஆண்டவர் பெரிய கிருபை, டாக்டர் பார்த்துட்டு சொன்னாரியம்மா உனக்கு மேலே ஒரு பெரிய ஃப்ராக்சர் இருக்குது, ஆனால் உனக்கு அதில் பெயின் இல்லாதனால அது நம்ம அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம், கீழே உள்ளதுக்கு மெடிசன் பிசியோதெரப்பி அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொண்டு போயிடலாம், இது ஆப்ரேஷன் வேண்டாம். அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட நான் நன்றி சொல்லுனேன், ஏசப்பா நீங்கள் செய்த நன்மைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நன்றி சொன்னேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கடந்து வந்தேன். ஏசப்பா நீங்கள் செய்த நன்மை எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமத்தில் நான் ஜெபித்து கொண்டு வந்தேன். கொஞ்சம் நாள் ஆகிச்சு. ஆனால் டாக்டர் சொன்ன ஒரே வார்த்தை, ஏம்மா நீ பெட் ரெஸ்ட் தான், கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் உனக்கு தேவை, கொஞ்சம் குனியவும் கூடாது, நிமுறையும் கூடாது, ஸ்டெப்பு ஏறி இறங்கக்கூடாது, உனக்கு அதுதான் வெயிட் தூக்கக்கூடாது. இதனுடைய ஒரு கண்டிஷன் போட்டார், நீ எவ்வளோக்குள்ள இந்த இதை ஃபாலோ பண்ணுறியோ அவ்வளோக்குள்ள உனக்கு நல்லாயிரும் அப்படின்னாரு. ஆண்டவர் நான் என் மனசில் ஆண்டவர்கிட்ட நினச்சேன், ஆண்டவர் அது மட்டும்தானே என்னால் முடியாது,
ஏன்னா என்னோட வயதான தாயாரே நான் கேர் பண்ண வேண்டியது இருக்கிறனால எனக்கு அது முடியாது. ஒரு நாள் மட்டும்தான் அந்த இடத்துல நான் சொல்கிறேன், ஒரு நாள் மட்டும்தான் நான் அந்த பெட்டை விட்டு இறங்காமல் இருந்தேன். மற்றபடி நார்மலாக என்னுடைய வேலைகள் எது உண்டோ அத்தனை வேலைகளையும் நான் செய்ய ஆரம்பிக்க தான் செஞ்சேன். வலி ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவரை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. நீங்கள் சொன்னீங்களே, என்ன பலப்படுத்துங்க, எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லி ஜெபித்து என்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். ஒரு வாரம் இருக்கும். அதுக்கப்புறம் காலையில் ஒரு 5 மணி இருக்கும், எனக்கு சரியான வயிறு வலி. என்னால் மூச்சு விட முடியாது, என்னால் பெட்டை விட்டு எழும்ப முடியாது, பயங்கர வலி. நான் கீழே கிடந்து உருள்றேன். அப்போ எங்கள் வீட்டில் அவங்க சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் வா போகலாம். வேண்டாம், இன்னைக்கு ஜீவனுள்ள தேவன், அற்புதம் செய்கிற தேவன், வல்லமில்ல தேவனா என்ன இருந்தாருன்னா எனக்கு இன்னைக்கு இந்த வயிறு வலியிலேருந்து ஆண்டு சுகம் தருவாருன்னு சொல்லி நான் ஒரு 1/2 மணி நேரம் போராடுறேன். ஏசப்பா எனக்கு நீங்கள் சுகம் தாங்க. ஒருவேளை பிசாசினுடைய போராட்டமாக இருந்தால் இந்த பிசாசை நான் கடிஞ்சு கொண்டு ஜோம் பண்ணேன். ஒரு நேரம் ஆக ஒரு 1/2 hour கழிச்சு அது ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டு, ஆண்டவர் கிருபை நான் ஆஸ்பத்திரி போக ஆண்டவர் என்னை அனுமதிக்கலை. அதே போல் ஒவ்வொரு நாளும் நான் நினைப்பேன், வீட்டில் இருக்கோமே, பெட் ரெஸ்ட் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் எப்படி ஏசப்பா நான் கொஞ்சமாக சர்ச்சில் போய் ஜோம் பண்ண எனக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு 15 நாள் இருக்கும், 15-20 நாள் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சேப்பலுக்கு நடந்து வர ஆரம்பித்தேன். சர்ச்சுக்கு வந்து இந்த இடத்துல அழுது ஜோம் பண்ணுவேன். ஏசப்பா எனக்கு சுகம், பரிபூர்ண சுகத்தை தாங்கணும், நான் நல்லா நடக்கணும், நான் என்னோட வேலை இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து அழுது ஜோம் பண்ணி அந்த ஜெப எண்ணெயை தான் எடுத்து போட்டுட்டே போவேன். நாள் ஆக ஆண்டோட பெரிய கிருபை இன்னைக்கு ஆண்டவர் என்னை நல்லா நடக்க வச்சிருக்கிறாரு. இது வரைக்கும் அதில் எந்த ஒரு பாதிப்பு இல்லை. சுகந்தந்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவளை பலவீனத்திலே மத்தியிலே ஆண்டவர் பலப்படுத்தினார். உன் கண்ணீரை கண்டேன், ஒரு விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். மே மாதம் அப்படி சுகமளிக்கும் ஆராதனை அன்றைக்கு மதியான நேரம் என் இளைய மகன் கண்ணில் கண்ணாடி பிசுறு விழுந்துட்டுன்னு கடையிலேருந்து வீட்டுக்கு வந்தான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு கண்ணு திறக்க முடியல. நான் எந்த இதனாலும் அவன் அப்படி இதாக சொல்ல மாட்டான். இப்படி சொன்னோடனே எங்களுக்கு ரொம்ப பயமாயிட்டு, நீ கண்ணை ஒன்றும் செஞ்சிடாதப்பா, டாக்டர்கிட்ட போய் பார்த்துருவோம் அப்படின்னாக்கு டாக்டரு பார்த்துட்டு அந்த விசிறி கிடந்துச்சு, நீ எடுத்துட்டேன், இன்னும் ஒன்றும் செய்யாது அப்படின்ட்டாங்க. அப்பமா அவனுக்கு கண்ணு திறக்க முடியலை. வீட்டில் வந்து ரொம்ப இதாக இருந்தான், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். நான் அன்றைக்கி நைட்டு ஜெபத்துக்கு வந்திருந்தேன். இந்த ஆராதனையில் எல்லாம் சாட்சி சொல்லும்போது தான் நான் ஒரு வார்த்தை ஏசப்பாட்ட சொன்னேன், ஏசப்பா என் பிள்ளை கண்ணில் எடுக்க துரும்பை எடுத்து போட்டுருங்க அப்படின்னு. அந்த நிமிஷமே ஆண்டவர் என் பிள்ளை கண்ணில் துரும்பை எடுத்து போட்டாங்க. நான் வீட்டுக்கு போகும்போது என் மகாக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான், ஏக்கா யாரும் என் கண்ணில் உள்ளது எடுத்து போட்ட மாதிரி இருந்துச்சு, இப்போ ஒன்றும் இல்லை அப்படின்ட்டான். ஏசப்பாவுக்கு சோத்துறோன்னு சொல்லிட்டு நான் இப்படி சொல்லி ஜோமினிட்டு வந்தேன்ப்பா, ஏசப்பா உனக்கு சுகம் தந்திருக்காங்கன்னொடனே அவனுக்கு ரொம்ப விசுவாசம், நம்பிக்கை. கர்த்தர் என் மகனுக்கு சுகம் கொடுத்ததற்காக ஏசப்பாவுக்கு கோடி நன்றி. நாம் நினைப்பதற்கும் நான் எண்ணுவதற்கும் மேலாக நம் வாழ்வில் செயல்படுகிற ஆண்டவர் நம் ஆண்டவர். நம் நினைவுகளை அறிந்திருக்கிறார், நம் எண்ணங்களை அறிந்திருக்கிறார். உங்களை இப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் கூடி வந்திருக்கிறீர்கள். உங்கள் உள்ளத்தின் நினைவுகள் ஆண்டவர் தெரியும். அவர் எண்ணங்களையும் தோற்றங்களையும் அறிந்திருக்கிற ஆண்டவர். நிச்சயமாக நாம் விசுவாசத்தோடு கேட்கிற வேளையில் அன்பு சௌரி சொன்னது போல அந்த இமை பொழுதிலே ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிறவர். ஆண்டவர் கொடுத்த 3 சாட்சிகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். வேறு யாரும் சாட்சி சொல்லணுமா? இந்த 3 சாட்சிகளுக்காக நாம் இருந்தவாறு தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, சுகம் பெற்றவர்கள் 10 பேர் அல்லவா, மீது 9 பேர் எங்கே என்று சொல்லி கேட்டவர் நீர் சுவாமி. ஆண்டவரே இடத்திலே நாங்கள் அற்புதங்களை அடையாளங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே இடத்திலே வந்து நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர். ஆண்டவரே சாட்சியாக அதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறீர். அநேகருடைய விசுவாசத்தை பலப்படுத்த இது ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறீர். ஆண்டவரே அதன்படியாக இந்த நாளிலும் கேட்ட 3 சாட்சிக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்த தாயாருடைய பலவீனத்திலே ஆண்டவரே அந்த பலவீனத்தை மாற்றி இந்த உள்ளத்தின் பலனை கொடுத்து நீர் பலப்படுத்தினீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அன்பு சகோதரருடைய வாழ்விலும் ஆண்டவரே கால்களுக்கிற தசைகளுடைய பிடிப்புகளை நீக்கி அறுவை சிகிச்சை இல்லாமல் அற்புதத்தை செய்தவர் நீர் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் கேட்கிற என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவை பெற்றுக்கொண்டு சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய நாமத்தினால் ஜெபித்தார்கள்.
உம்முடைய பாதத்தில் வந்து கிடந்தார்கள், கண்ணீரோடு உம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொண்டார்கள். இந்த பரிசுத்த ஆலயத்திலே ஆண்டவரே கண்ணீர் விட்டு ஜெபித்தார்கள் சுவாமி. ஆண்டவரே சங்கீதக்காரன் சொன்னது போல, ஆண்டவரே என் கண்ணீரெல்லாம் உம்முடைய துருத்தியில் எல்லாம் வைக்கப்பட்டு என்று சொன்னது போல், ஆண்டவரே ஒவ்வொரு சொட்ட கண்ணீருக்கு நீ பதில் கொடுத்தீர், கொடான கொடி ஸ்தோத்திரம். அதே போல அன்பு சகோதரி தன்னுடைய மகனுக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது, ஆண்டவரே இந்த இடத்திலே ஆண்டவரே நீர் அற்புத விடுதலை கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். அன்பு மகனுடைய வாழ்விலும் விசுவாசத்தை வர்த்திக்க செய்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. தொடர்ந்து ஆண்டவரே இதை போன்ற சாட்சிகள் எழும்பத்தக்க இந்த ஆலயத்திலிருந்து நீர் செயல்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆலயத்தில் வந்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்விலும் நீர் தொடர்ந்து நீர் செயல்படுவீராக. இன்னும் அநேக அற்புதங்களை அதிசயங்களை கண்டு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே உம்மை அறியாத ஜனங்கள் இந்த இடத்திலே வந்து கூடி மெய்யாகவே இந்த இடத்திலே தேவன் பிரசன்னராய் இருந்து தம்முடைய பிரசன்னத்தையும் அற்புதத்தையும் வெளிப்படுத்தி கொண்டு சொல்லத்தக்க பெரிய காரியத்தை செய்யும். நீரே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலும் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமுறை பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 8 தொடக்கம் 17 முடிய. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதமளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான். சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீசரை அவரிடத்திலிருந்து பிரித்து கொண்டு திரண்டு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தான். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவின் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லோரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவளை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவளை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவளை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடிப்போனார்கள். இது எபேசிலே குடியிருந்த யூதர்கள் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லோரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் வாசித்தாயிற்று. பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, வாசிக்கிட்டு திருமுறை போதி அப்போஸ்தலருடைய வாழ்விலே ஆண்டவர் செய்த அரிய காரியங்களில் ஒன்றாக காணப்படுகிறது. இயேசுவின் வாழ்க்கையில் மாத்திரமல்ல, அவரை பின்பற்றியவன சீஷருடைய வாழ்விலும் அப்போஸ்தலருடைய வாழ்விலும் ஆண்டவர் அவர்கள் வழியாக அற்புதங்களை நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவர் ஊழிய பாதையை சொன்னார், நீங்கள் இன்னிலும் பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருந்தார். அந்த வாக்குத்தத்தின்படி அப்போஸ்தலருடைய புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது அநேக அற்புதங்களும் அடையாளம் நடைபெற்றன. வாசிக்கிட்டு திருமுறைப்பதியின் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவருடைய அற்புதங்கள் செய்யப்படும் பொழுது நடைபெற்ற காரியம் என்ன? அங்கே 17ஆம் வசனத்தை பின்பதி சொல்லி அவர்கள் எல்லோரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. அற்புதங்கள் நடைபெறும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. இப்பொழுதும் 3 சாட்சிகளை கேட்டோமே, இதன் வழியாக ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அன்றும் அப்படிதான் நடைபெற்றது. அன்புக்குரியவர்களே, இந்த திருமறை பகுதியை 2 பகுதியாக நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஒன்று, அங்கே ஆண்டவர் பவுல் அடியார் மூலமாக
அற்புதம் செய்வதற்கு காரணிகள் என்ன என்பதையும் அடுத்து பின்வரும் பாடலை பார்க்கும் பொழுது அவர்கள் இயேசுவின் பேரில் ஆணையிட்டு சொல்கிறார்கள். ஆனால் அந்த பிசாசுகள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. மாறாக அங்கே சொல்லுகிறது, பொல்லாத ஆவி அவளை நோக்கி இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று கேட்டது. கேட்டு அவர்களை பலவந்தம் பண்ணி காயப்படுத்தி அவளை துரத்தியது. ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஆண்டவர் செயல்படுகிறார், அற்புதம் நடைபெறுகிறது. இன்னொரு பகுதியை பார்க்கும் பொழுது அவர்கள் தோற்று போய் நிற்கின்ற ஒரு சூழலை பார்க்கிறோம். இந்த இரண்டு நிலைமைக்கும் காரணம் என்ன என்பதை குறித்து நான் சுருக்கமாக சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். முதலாவதாக அங்கே ஆண்டவர் பவுலின் வழியாக அவருடைய கைகளின் வழியாக அற்புதங்களை செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அற்புதம் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த சூழல் என்ன என்பதை இந்த பகுதியிலிருந்து நான் சிந்தித்தோம் என்று சொன்னால் ஒரு சில காரியங்களை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், இங்கே பவுல் அடிகிறார், ஜெபாலயந்தோறும் சென்று ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்து வருகிறார். அங்கே அநேகர் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் சிலரோ கடினப்பட்டு அவிசுவாசிகளாக கூட்டத்துக்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பவுலடிகள் மூலமாக அற்புதம் நடைபெற்றது என்பது உண்மை. அங்கே அற்புதத்தை பெற்ற மக்கள் ஒரு கூட்ட மக்கள், இன்னொரு கூட்ட மக்கள் அவிசுவாசியாக மாறி இந்த மார்க்கத்தை குறித்து நிந்திக்கிறவர்களாக மாறினார்கள். இங்கே பவுல் செய்த காரியம் என்ன? இந்த விசுவாச கூட்டத்தாரே அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அவர்களை விட்டு விலகி சீசரை அவர்களிருந்து பிரித்து கொண்டு எழுதப்பட்டிருக்கு. அப்போ நிந்திக்கின்ற அந்த மார்க்கத்தை விட்டு அவன் விலகி போகிறான், சீசர்களை அவரை விட்டு அங்கே பிரித்து கொண்டு என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ அவ்விசுவாசிகளின் கூட்டத்தை விட்டு ஆண்டவரை விசுவாசிக்கின்ற கூட்டத்தின் மக்களை அவன் பிரித்தெடுக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த பிரித்தெடுப்பு? ஒருவேளை இவர்கள் அவிசுவாசிகளோடு சஞ்சரிப்பார் என்று சொன்னால் அவர்கள் கூறுகின்ற அவிசுவாசமான வார்த்தைகள் இவர்கள் மனதில் ஏறி இவர்களும் அவிசுவாசிகளாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக அவளை பிரித்தெடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, அவருடைய நம்முடைய வாழ்விலும் கூட நம்முடைய உறவுகளிலே சமய சூழ்நிலை பார்க்கும் பொழுது நமக்கு சில விசுவாசங்கள் இருக்கும். ஆனால் நம்மோடு அருகாமல் இருப்பவர்கள், நம்மை சுற்றி இருப்பவர்கள் அவிசுவாசிகளான வார்த்தைகளை பேசும் பொழுது நமக்குள் இருக்கிற விசுவாசம் குறைந்து போவதற்கான வாய்ப்பு இருக்குது. சில சொல்லுவாங்க, இதெல்லாம் சரியாகுமா, நான் இது இப்படி தான் எனக்கு தெரிஞ்ச எங்கள் உறவுக்காரங்க இருக்கிறாங்க, இந்த மாதிரி வந்துச்சுப்பா, 25 வயசில் வந்துச்சு, சாகிற வரைக்கும் அவர் அப்படி தான் இருந்தார், சாகிற வரைக்கும் அப்படி தான் இருந்தார். இது விசுவாச வார்த்தையா அவிசுவாச வார்த்தையா? அவிசுவாசமான வார்த்தைகள். அதே போல் சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இதெல்லாம் என்ன செய்யாது, வந்தால் போகாது, கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கும், கடைசி வரைக்கும் மாத்திரப்பட தான் செய்யணும், கடைசி வரைக்கும் பலகீனத்தோடு தான் இருக்கணும் என்று சொல்லக்கூடிய அவிசுவாச வார்த்தைகளை கூறுகிற மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நம் வாழ்வில் அற்புதம் நடைபெறுவதற்கு நம் விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் எத்தனை வார்த்தைகளை சொன்னாலும் சரி, நாம் நம்முடைய விசுவாசத்திலே உறுதியாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் பவுல் அடிகிறார், அங்கே எதிராக பேசுகின்ற மக்கள் கூட்டத்திலிருந்து அவர்களை விலக்கி கொண்டு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்குது என்று சொன்னார். என்று சொன்னால் ஒரு புளித்த மாவு மற்ற மாவு என்ன செய்யும், எல்லாவற்றையும் என்ன செய்யும், புளிப்பதாக மாற்றுகிறது போல கிறிஸ்தவருடைய விசுவாசம் மற்றவர்களுக்கு விசுவாசத்தை பெருக்குவதாக காணப்பட வேண்டும். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பது பழமொழி. அப்ப நம்முடைய விசுவாசத்தின்படி மற்றவர்கள் விசுவாசிகளாக மாற வேண்டுமே தவிர நாம் அவிசுவாசிகளாக மாறிவிடக்கூடாது. ஆகவே தான் நம்முடைய பகுதியிலே வந்து ஊழியத்தை நிறைவேற்றிய மிஷினரிமார்கள் ஒரு கூட்ட மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அவர்களுக்கு தனியாக இடங்களை சொந்தமாக வாங்கி அவர்களை குடியமர்த்தி புதிய கிராமங்களை அவர்கள் உருவாக்கினார்கள். எதற்காக? இவர்கள் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி விடக்கூடாது, மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு சென்று விடக்கூடாது. ஆகவே அவர்களை பிரித்தெடுத்து அவர்கள் விசுவாச கூட்டமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தனியாக சொந்தமாக இடங்களை வாங்கி கிராமங்களை உருவாக்கினார்கள். ஒருவேளை நமது இப்போதில் இருக்கிற கிறிஸ்தவ கிராமங்கள் என்று சொல்லுகிற அனைத்து கிராமங்களும் அந்த மிஷினரிகள் அவள் சொந்தமாக இடங்களை வாங்கி அவளை குடியமர்த்தின கிராமங்களாகத்தான் இருக்கும். காரணம் என்ன? அவள் விசுவாச நிலைத்திருக்கும் பொழுதுதான் அவருடைய வாழ்விலே ஆண்டவர் இடைபட முடியும், அற்புதங்களை செய்ய முடியும். அன்புக்குரியவர்களே, இதோடு மாத்திரமல்ல, இங்கே அற்புதம் நடைபெறுவதற்கு ஆண்டவர் இங்கே பவுல் வழியாக அங்கே செயல்படும் பொழுது அங்கே மக்கள் என்ன செய்தார்களாம், அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து, உருமால்கள் கச்சை என்று சொல்லும் பொழுது
பொது மொழிபெயர்ப்பிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நாம் பயன்படுத்துகிற கர்ச்சீப், டவல் என்று சொல்கிறோமே, பயன்படுத்துகிற இந்த துணி வகைகள் கர்ச்சீப் மற்றும் டவல் போன்ற துணிகள், இது பவுலுடைய சரீரத்திலிருந்து பயன்படுத்திய இந்த கச்சைகளை கொண்டு வந்து வியாதிக்காரன் மேல் போன வியாதிகள் அவளை விட்டு நீங்கி போயின. அப்போ ஆண்டவருடைய அற்புத செயல்கள் எந்த விதத்தில் நடைபெறலாம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இதை பார்க்க முடியும். அவர்களே, ஆண்டவருடைய வஸ்திரத்தை ஓர தொட்ட ஒரு பெண்ணுடைய வாழ்விலே ஆண்டவர் சுகம் கொடுத்தார் என்பது உண்மை. இங்கே பவுலுடைய வாழ்விலே எப்படி நடைபெறுகிறது? இங்கே கச்சைகளையும் உருமாகளையும் வியாதியஸ்தருடைய மேல் போடுகிறார்கள். இவர்களை பார்த்தோம் என்று சொன்னால் இது ஒரு அற்பமான காரியம்தான். ஒரு கர்ச்சீப்பை கொண்டு மேலே போட்டதுனால சுகம் கிடைத்து விடுமா? அப்போ இவருடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் வல்லமை புறப்பட்டது பவுலுடைய சரீரத்தின்படி அல்ல, ஆண்டவருடைய வல்லமை அங்கே செயல்பட்டது. பவுலுடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு செல்லவில்லை, தேவனிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்தது. அந்த வல்லமை எதிர்வழியாக சவுல் வைத்திருந்த அந்த ஆடை வழியாக செயல்பட்டது என்று சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, அப்போ அற்பமான செயலை நாம் அர்ப்பணிப்போடு செய்யும் பொழுது ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். அற்பமான செயல்தான், ஆனால் அர்ப்பணிப்போடு நாம் செய்கிறோம், விசுவாசத்தோடு செய்கிறோம், ஆண்டவர் அற்புதத்தை நிறைவேற்றுகிறார். இன்று நாம் இந்த எண்ணெய் பூசி ஜபிப்பது கூட பிறருடைய பார்வையிலே ஒரு அற்பமான செயலாக எண்ணலாம். என்னையா இது, எம்பிபிஎஸ் படித்து எம்டி படித்து எம்எஸ் படித்த டாக்டர்கள் கொடுக்கிற மருந்து மாத்திரையினால் சரியாகாத வியாதி பலகீனம் இந்த எண்ணெயினால் மாறிவிடுமா என்று சொல்லக்கூடிய சிந்தை பிறருடைய வாழ்வில் எழும்பலாம். ஆனால் நாம் எதை விசுவாசம் வந்திருக்கிறோம்? இந்த எண்ணெயை விசுவாசம் அல்ல, இந்த எண்ணெயின் வழியாக என் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். இங்கேயும் அவர்கள் கச்சைகளையும் அங்கே உருமால்களையும் போட்டார்களே, அதிலே ஆண்டவருடைய வல்லமையை வெளிப்பட்டபடினாலே அங்கே அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். இன்றும் நாம் அந்த விசுவாசத்தோடு தான் வந்திருக்கிறோம். இந்த பலிபீடத்திலே படைக்கப்பட்ட எண்ணெயை ஆண்டவர் தம் வல்லமையால் நிரப்புவார். அந்த வல்லமை என் சரீரங்களை புறப்பட்டு வந்து என் விசுவாசப்படி எனக்கு அற்புதங்களும் அதிசயங்களையும் நடப்படும் என்று சொல்லி, அன்புக்குரியவர்களே, முதலாவதாக அங்கே அபிசுவாச சந்ததியை விட்டு ஆண்டவர் பிரித்தெடுத்து அவளை விசுவாச நேராக வழி நடத்துகிறார். அடுத்தபடியாக அற்பமான காரியங்களை கொண்டு அவர்கள் விசுவாசத்தோடு அர்ப்பணிப்போடு செய்த காரியத்தை அங்கீகரிக்கிறார். அங்கே அற்புதம் நடைபெறுகிறது. அன்புக்குரியவர்களே, அப்போ எதன் வழியாக நாம் விடுதலை பெறுகிறோம் என்பது முக்கியமல்ல, எந்த மனநிலையோடு நாம் இதை செய்கிறோம் என்பதுதான் முக்கியம், எந்த விசுவாசத்தோடு இதை செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். அவைதான் ஆண்டவர் சொல்கிறார் தன்னுடைய சீஷனோட வாழ்வை. நீ நினைச்சாரு, நீ வியாதிகஸ்தனாக இருந்தா நினைச்சது மூப்பிள்ளை அழைத்து நீ ஜெபித்து எண்ணெய் பூசு என்று சொல்கிறார். காரணம் என்ன? அவள் விசுவாசத்தோடு ஜெபித்து எண்ணெய் பூசும் பொழுது உனக்கு அற்புத சுகம் கிடைக்கும் என்பதுதான். அந்த விசுவாசத்தோடு தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். அங்கே இரண்டாவதாக அங்கே சொல்லப்பட்ட காரியம் என்ன? அங்கே ஒரு சில கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மந்திரவாதிகள் ஆகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய நாமத்தில் விடுதலை உண்டு என்பது நமக்கு தெரியும். அவருடைய நாமம் இல்லாமல் வேறு நாமம் நமக்கு கிடையாது இந்த உலகத்திலே. அப்போ என் நாமத்தினால எவைகளை கேட்டாலும் நீங்கள் பெற்றுக்கொடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இங்கே இயேசுவின் நாமம் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் யார் பயன்படுத்தினார், என்ன நோக்கத்துக்காக பயன்படுத்தினார்கள், என்ன மனநிலையோடு பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ இங்கே இயேசுவின் நாமம் உதட்டளவில் உச்சரிக்கப்பட்டதை தவிர உள்ளத்தால் இயேசுவை இரட்சகராக அவள் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை உச்சரிக்கவில்லை. என்று சொன்னால் யூதர்கள் அநேகர் இயேசு கிறிஸ்துவை மேசியாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை உலக இரட்சகராக அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் இந்த பவுல் இந்த நாமத்தை சொல்லித்தானே விடுதலை கொடுக்கிறார், இந்த நாமத்தை சொல்லித்தானே பிசாசுகளை துரத்துகிறார், ஏன் அந்த நாமத்தை நாம் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணத்திலே அவர்கள் அந்த நாமத்தை பயன்படுத்தினார்கள். இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசித்து அல்ல, பெயரளவிலே அந்த வார்த்தையை உச்சரிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ ஆண்டவருடைய நாமத்தை நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்வு பூர்வமாக அவருடைய நாமத்துக்கு வல்லமை உண்டு என்பதையும், அவர் என் இரட்சகர் என்பதையும், அவரே என் மீட்பர் என்பதையும், அவரே என் பரிகாரிய கர்த்தர் என்பதையும் விசுவாசித்தவர்களாக அந்த நாமத்தை சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் விடுதலை தருகிறார். இங்கே நடந்தது என்ன? இங்கே அற்பமாக அந்த வார்த்தையை பயன்படுத்துறபடியினாலே அங்கே பிசாசு கேட்டது, அவர்களை பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன்,
பவுலையும் அறிவேன், நீங்கள் யார்? இயேசுவை எனக்கு தெரியும், அவர் யார் என்பது தெரியும், அவருடைய வல்லமை என்ன என்பது எனக்கு தெரியும். ஆனால் இந்த யூதர்கள் இயேசுவினுடைய வல்லமையை அறியாது இருந்தார்கள். நான் இயேசுவை அறிவேன், பவுலை அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி கேட்டது. அன்புக்குரியவர்களே, ஆகவே அவர்கள் மேல் அது பாய்ந்து அவள் பலவந்தப்படுத்தினபடினாலே அவர்கள் காயப்பட்டவர்களாக அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஆண்டுடைய நாமத்தை, அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் சரியான விதத்திலே நாம் உச்சரிக்கவில்லை என்று சொன்னால், பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், இங்கே பிசாசுகளும் நம்மை மேற்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம். அதே நேரத்தில் அந்த வல்லமை, அந்த நாமத்தை நாம் விசுவாசத்தோடு நாம் உச்சரிக்கும் பொழுது பிசாசும் நடுங்கி போகிறது என்று சொன்னால், ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை தேர்ந்தெடுத்து அங்கே அனுப்புகிறார். அவர்கள் சொன்னார்கள், நம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், அவைகள் நினைச்சு எங்கள் வார்த்தை கீழ்ப்பெடுந்து ஓடின என்று சொல்லி சாட்சி பகிர்ந்தார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ நம்முடைய வாழ்விலும் கூட இந்த பிசாசானுடைய கிரியைகளை மேற்கொள்வதற்கு நாம் ஆண்டுடைய நாமத்தை எப்படி உச்சரிக்கிறோம்? சிலர் எப்பவும் இயேசுவே இயேசுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க, இயேசு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. உட்கார்ந்தாலும் இயேசுவேன்னு சொல்லுவாங்க, எழுந்திருந்தாலும் இயேசுவேன்னு சொல்லுவாங்க, எல்லா நேரத்திலும் பயன்படுத்த உண்டு. ஒருவேளை நாம் தொடர்ச்சியாக பயன்படுத்தும் நிமித்தமாக ஒரு அனிச்சை செயலாக அது மாறிவிடக்கூடாது, ஒரு அனிச்சை செயலாக மாறிவிடக்கூடாது. அதை உள்ளான ஆழத்தை உணர்ந்தவராக, அவருடைய நாமத்துக்கு வல்லமை உண்டு, அவரை மீட்ப, அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளும் நடுநடுக்கும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு நாம் அந்த வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது ஆண்டவர் செயல்படுவார். அதோடு மாத்திரமல்ல, இங்கே இந்த நாமத்தை பயன்படுத்தினவர்கள் யார்? ஆசாரியர்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவனுடைய வாழ்விலே அதிகாரத்தை வைத்தோ அந்தஸ்தை வைத்தோ செயல்படுகிற ஆண்டவர் அல்ல. யார் அந்த நாமத்தை விசுவாசத்தோடு உச்சரித்தாலும் ஆண்டவர் செயல்படுவார். இங்கே ஆசாரியருடைய பிள்ளைகள் என்பதற்காக ஆண்டவர் அற்புதத்தை செய்யவில்லை, அடையாளத்தை செய்யவில்லை. அவர்கள் யாருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் அந்தஸ்தை படைத்திருந்தாலும் சரி, அதிகாரத்தை படைத்திருந்தாலும் சரி, அந்த நாமத்தை பயன்படுத்துகிறவர்கள் அற்பமானவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, விசுவாசத்தோடு பயன்படுத்துவது மாத்திரமே அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, இந்நாளுடைய சமூகத்தில் வந்திருக்க நாம் கூட அவ்விசுவாச சந்ததியை விட்டு நாம் விலகி இருக்க அழைக்கப்படுகிறோம். அதோடு மாத்திரமல்ல, நாம் செய்கின்ற அற்பமான காரியங்களாக இருந்தாலும் அதிலே ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை உடவளாக அதை நிறைவேற்றும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார். அதே நேரத்தில் அங்கே அற்புதங்கள் நடைபெறாமல் போனதுக்கு காரணம் என்ன? பிசாசுகள் இவளை மேற்கொண்டதுக்கு காரணம் என்ன? ஆண்டவருடைய நாமத்தை உள்ளத்திலிருந்து உச்சரிக்காமல் உதட்டளவிலே தன்னுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக, தங்களுடைய பெயரை உயர்த்தும்படியாக மனநிலையோடு அவர்கள் செயல்பட்டார்கள். எந்த ஒரு அற்புதத்திலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமே தவிர மனிதனுடைய நாமம் அல்ல. அங்கே மனிதனுடைய நாம மகிமைக்காக அவர்கள் செயல்பட்டபடியினால்தான் பிசாசுகள் அவர்களுக்கு மேற்கொள்ள முடியாமல் போய்விட்டது. பிசாசை துரத்த முடியாமல் தோற்று போனார்கள். ஆனால் அதன் விளைவாக நடந்தது என்ன? எல்லோரும் பயம் அடைந்தார்கள். இந்த நிகழ்வு மூலமாக ஆண்டவரை குறித்தான பயம் வந்தது. அதோடு மாத்திரமல்ல, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது, கர்த்தருடைய நாமம் இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. அன்புக்குரியவர்களே, அவருடைய நாமத்தினாலே விடுதலை பெறும்படியாக வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்விலும் அவருடைய நாமத்தை உச்சரிப்போம். அவருடைய நாமத்தை நம் உள்ளத்திலிருந்து உச்சரிப்போம். அவர் என் இரட்சகர், அவர் என் மீட்பர், அவர் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தவும் அதிகாரம் எனக்கு இருக்கு என்று சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கையோடு அவனுடைய நாமத்தினாலே ஜெபிப்போம். ஆண்டுடைய நாமத்தினாலே செய்கின்ற அற்பமான காரியமாக இருந்தாலும் ஆண்டவரை அற்புதமாக மாற்றி தருவாராக. ஆமென். மீண்டுமாக நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய காணிக்கையும் ஆண்டவசத்திலே அர்ப்பணிக்கும் முகமாக கண்முச்சிகளில் 382வது பாடலை பாடுவோம். 382. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்று நடத்துவாரே, இயேசு போதுமே போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே,
பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாறிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. நின்றவாறு நம்முடைய காணிக்கான அர்ப்பணிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இப்பொழுதும் எங்களை உடைய சமூகத்திலே அர்ப்பணிப்பு அடையாளமாக நீ கொடுத்த ஆசீர்வாதம் ஒரு பகுதியை நமக்கு காணிக்கைப்படுத்துகிறோம். இதையும் எங்களையும் ஆசீர்வதியும் உடைய நாம மகிமைக்கென்றும் ராஜ்ய விருத்திக்கும் பயன்பட அழுதாரம் இயேசு கிறிஸ்துவின் வழியா ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். ஜெபம் பண்ண கிடவோம். ஆண்டுடைய பரிசுத்த சமூகத்திலே வந்திருக்க நாம் பலிபீடத்திலே படைக்கப்பட்ட எண்ணெயை ஆண்டுடைய திருக்கரங்களிலே நாம் கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிப்போமாக. எகிப்திற்கு வரப்பணின வாதைகளில் ஒன்றையும் வரப்பனேன் என்று சொன்ன ஆண்டவர், வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர், அற்பமானவைகளை கொண்டு அற்புதத்தை செய்ய வல்லவர் நம் ஆண்டவர். எதை கொண்டும் ஆண்டவர் செயல்பட முடியும். இப்பொழுதும் ஆண்டவருடைய பரிசுத்த பலிபீடத்திலே படைக்கப்பட்ட இந்த எண்ணெயை ஆண்டவர் தம்முடைய திரு இரத்தமாக மாற்றி தரும்படியாக நாம் விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்ன வார்த்தைப்படி, உன் மன விருப்பத்தின்படி உனக்கு ஆகிற என்று சொன்னபடி, கர்த்தர் உன் மனதின் வேண்டுதலை அருளி செய்வான் என்று சொன்ன வார்த்தையின்படி, நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் வாழ்வில் செயல்படட்டும். பரிசுத்தம் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி துதிக்கிறோம். இதோ விசுவாசம் உள்ள கூட்டமாக ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிற சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆலயத்திலே நாங்கள் மண்டியிட்டு ஆண்டவரே ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறீர். அதற்கு ஆண்டவரே சாட்சிகளை நீர் வந்து நிறுத்தினீர், கொண்டு வந்து சேர்த்து அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே பல சாட்சிகளை இந்த இடத்துல கேட்க முடியாத கிருபையிலே நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பலிபீடத்திலே படைக்கப்பட்ட இந்த எண்ணெயை நீர் உம்முடைய திரு ரத்தமாக மாற்றி தருவீராக. விசுவாசத்தோடு வந்திருக்கிற சுவாமி, இந்த எண்ணெயை உம்முடைய பிள்ளைகள் ஜெபத்தோடு தங்கள் அவயங்களில் பூசும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி சிலுவை அடையாளத்தை வரையும் பொழுது, சிலுவையிலே பிசாசின் கிரியைகளில் ஜெயித்த என் ஆண்டவர், ஆண்டவரே இந்த எண்ணெயின் வழியாக உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி உம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தி அற்புதங்களும் சுகங்களும் கிடைக்க என் தேவன் அருள் புரிவீராக. ஆண்டவரே, இப்பொழுதும் உடைய பிள்ளைகள் பாரத்தோடு வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, யார் யார் தங்களுடைய பலவீனங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ, எந்தெந்த அவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ, ஆண்டவரே என் விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு என் தேவன் பதில் கொடுப்பீராக. தங்கள் அவயங்களிலே கரங்களை வைத்து ஆண்டவரே இந்த இடத்தில் இருக்கிற பலவீனத்தை மாற்றும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் நீர் செயல்படும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் மெய்யாகவே இந்த இடத்துல நீர் பிரசரனாக இருக்கிறீர் என்பதை நீர் நிரூபிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த தூய யோவான் ஆலயத்திலிருந்து ஆண்டவர் செயல்படுகிறீர் என்பதை நாங்கள் கண்டுகொள்ள என் தேவன் கிருபை பாராட்டும். யார் யார் தங்கள் பிள்ளைகளுக்காக, தங்கள் பெற்றோருக்காக, ஆண்டவரே தங்களுடைய தாத்தா பாட்டிக்காக, தங்களுடைய உறவுகளுக்காக யார் யாருக்காக ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்விலும் நீர் அறிய பெறும் காரியங்களை, ஆண்டவரை கிரகிக்க முடியாத காரியங்களை நீர் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிற சுவாமி.
மெய்யாகவே இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலே நான் பங்கு பெற்று ஜெபித்தேன். ஆண்டவர் என் வாழ்வில் இடைப்பட்டார். நான் நினைத்ததற்கு மேலான அற்புதங்களை என் வாழ்வில் செய்தார். நான் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டேன். என் பலவீனம் நீக்கப்பட்டது, என் வியாதி நீக்கப்பட்டது என்று சொல்லி சாட்சி சொல்ல பெரிய காரியங்களை செய்யும் அப்பா. ஆண்டுடைய பொற்கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா, நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும். இதோ இந்த எண்ணெயை நீர் ஆசீர்வதித்து தாரும். தெய்வ பிரசன்னம் ஆண்டவரே உடைய பிள்ளையோடு தங்கியிருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுத்த விண்ணப்பங்கள், பொருத்தனைகள், சாட்சிகள் அனைத்தையும் ஆசீர்வதித்தாரும். இன்னும் அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்க அருள் தாரும் என்று ஜெபிப்போம். ஒவ்வொருடைய வாழ்விலும் அற்புதங்களை, அடையாளங்களை நிறைவேற்றும்படியாக ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மாதத்தில் நீர் கொடுத்த இந்த சுகமளி ஆராதனைக்கு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசத்தோடு உடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருந்து உடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே உடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த பலிபீடத்தில் வந்து ஆண்டவரே உம்முடைய திரு எண்ணெய் நிமித்தமாக சிலுவை அடையாளத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருடைய வாழ்விலும் நீர் செயல்படும். ஆண்டவரே, நீர் சிலுவைகளை பிசாசையும் அந்த கிரியும் ஜெயித்தீர் என்று அடையாளமாக ஆண்டவரே இந்த பலிபீடத்திலிருந்து படைக்கப்பட்ட இந்த திரு எண்ணெயை ஆண்டவரே நீர் இரத்தமாக மாற்றி தந்து விசுவாசத்தோடு அவைகளிலே சிலுவை அடையாளத்தை வரைந்திருக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வரட்டும். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பலகீனமாக இருந்தாலும் நீர் மாற்றிப்பட வல்லவராக இருக்கிறீர். சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்ன ஒரே வார்த்தை ஆண்டவரே அற்புத விடுதலை கொடுத்தது சுவாமி. அதே போல ஆண்டவரே வந்திருக்க ஒவ்வொருவரும்
வேதனை நீங்கி, வலிகள் நீங்கி, பாடுகள் நீங்கி, வியாதிகள் நீங்கி ஆண்டவரே அற்புதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே தங்கள் வாழ்விலே பல அற்புதங்களுக்காக வேண்டியிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் என் வாழ்வில் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா? ஆண்டவர் அதிசயத்தை என் வாழ்வில் நகர்த்த மாட்டாரா? மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள், ஆனாலும் என் தேவன் கைவிட மாட்டார். அவரே நானே உன் பரிகாரியை கத்த என்று சொன்னவர் என் வாழ்வில் செயல்பட மாட்டாரா என்று சொல்லி ஏக்கத்தோடு கண்ணீரோடு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் என் ஆண்டவர் செயல்படுவீராக. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலிருந்து இந்த வல்லமை புறப்பட்டு செல்லவும் இந்த ஆலயத்தின் வழியாக ஆண்டவர் செயல்படுவது என்பதை கண்டுகொள்ள உதவி செய்வீராக. இதனாலும் திரு பாலசிங் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலமை நிமித்தமாக சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சிகிச்சையிலே நல்ல பலன் கிடைத்து பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டுடைய சமூகத்திலே வந்து நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய கிருபையை தாரும். இன்னும் யாரெல்லாம் எடுத்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார்களோ, ஆண்டவர் யாரெல்லாம் ஆண்டவரை மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அனைவருடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் செயல்படுவீராக. மெய்யாகவே ஆண்டவர் எங்கள் வாழ்விலே அற்புதராக அடையாளராக செயல்படுகிறார் என்பதை நாங்கள் கண்டுகொள்ள அருள் தாரும். தூய பிரசனம் இருக்கட்டும். இப்பொழுதும் வெள்ளை மாவட்டத்திலே, வெளி மாநிலத்திலே, வெளி தேசத்திலே இருக்கிற திருச்சபையின் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். யார் யார் இந்த நாளிலே பலவீனத்தோடு இருக்கிறார்களோ, யார் யார் பலவீனத்தின் மத்தியிலே நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அனைவருடைய வாழ்விலும் ஆண்டவர் செயல்படுவீராக. ஆண்டவரே, விசுவாசத்தோடு கேட்கிற விண்ணப்பத்துக்கு என் தேவன் பதில் கொடுத்து ஆண்டவரே, அன்று பவுலுடைய கைகளினாலே ஆண்டவரே அற்புதங்களை செய்த ஆண்டவர், ஆண்டவரே கச்சைகளையும் உருமாகளையும் போட்ட உடனே அற்புதத்தை நிறைவேற்றின ஆண்டவர், இவருடைய அற்புதமான காரியங்களை அற்புதமாக மாற்றுகிற ஆண்டவர், நாங்கள் நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, அற்புதமான காரியங்களை நிறைவேற்றி தாரோம். இப்படி துயை நாம் மட்டும் மேம்படும். நாங்கள் எங்கள் வேதனைகளை, எங்கள் பாடுகளை, என்னுடைய மனவேதனைகளை நம்முடைய சமூகத்தில் இறக்கி வைத்துவிட்டு மன சமாதத்தோடு கடந்து செல்ல நீரே அருள் தாரும். நன்மையும் கிருபையும் நாள்தோறும் தொடர அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபங்களும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் தூய ஆவியானுடைய அன்பும் ஐக்கியம் கூட்டுறவும் நம்ம நேர்கூட எப்பதை இருப்பதாக. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நிறைவான தேவ சமாதத்தோட சென்று வர கடவோம்.